ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அனதர் அப்டேட் வீடியோ. ஸோ இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோ. அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து ஸ்லைக் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து போய் வந்து சேரும். அண்ட் இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம சிஎம் பங்க் அண்ட் ஏஜே லீலேருந்து. ஸோ சிஎம் பங்க் அண்ட் ஏஜே லீயோட டாக் இருக்காங்களே லாரி. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து இல்லை. லாரி டாக் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இறந்துட்டாங்க. ஸோ சிஎம் பங்கோட டாக் வந்து இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அண்ட் நம்ம ஏஜே லீ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து WWE வந்து இப்போ வந்து பிரேக் வந்து எடுக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம சிஎம் பங்கோட அந்த டாக் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து தன்னோட குழந்தை மாதிரி வந்து பார்த்துருந்தாரு. ஏன்னா சிஎம் பங்க் அண்ட் ஏஜே லீக்கு வந்து குழந்தை வந்து இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே லீ அண்ட் நம்ம சிஎம் பங்க் வந்து அந்த லாரி டாகை பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தை மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த டாக் வந்து இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண சிஎம் பங்க் அண்ட் ஏஜே லீ வந்து டைம் ஆஃப் வந்து எடுக்க போகிறாங்க WWE. ஸோ கொஞ்ச நாள் வந்து நம்ம சிஎம் பங்க் அண்ட் ஏஜே லீ வந்து பார்க்க மாட்டோம். அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கரை பற்றி. ஸோ WWE பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நம்ம பிரான் பேக்கருக்காக. ஸோ 2026 பார்த்தீங்கன்னா பிரான் பேக்கருக்கு வந்து தரமாக வந்து புஷ் வந்து கொடுக்க போகிறாங்க WWE. லைக் இப்போலேருந்தே வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது WWE பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம பிரான் பேக்கருக்கு. ஒரு பின் கூட வந்து நம்ம பிரான் பேக்கரை பார்த்தீங்கன்னா WWE வந்து வாங்க வைக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம பிரான் பேக்கருக்கு ஒரு வேர்ல்ட் டைட்டில் மேட்ச் கூட வந்து WWE வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கர் வந்து அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து கேப்சர் பண்ணிடுவார். நியூ சாம்பியனாக கூட வந்து ஆயிடுவார். அண்ட் இன்னுமே சில பெரிய மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கர் வந்து கொடுக்க போகிறாரு இந்த வரப்போகிற 2026 இயரில். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த 2026 இயர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பேக்கரோட இயராக வந்து இருக்கலாம். ஏன்னா தரமாக வந்து WWE வந்து புஷ் கொடுக்க போகிறாங்க நம்ம பிரான் பேக்கருக்கு. 2026 வந்து நம்ம பிரான் பேக்கரோட இயராக இருந்தால் அது வந்து சர்ப்ரைஸாக வந்து இருக்காது. ஏன்னா WWE பார்த்தா அவர் வந்து ஃபியூச்சராக வந்து பார்க்குறாங்க. அந்த தரமாக வந்து புக்கிங்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம பிரான் பேக்கருக்கு. நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா பற்றி. ஸோ ஜான்சினா வந்து இந்த சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்ல வந்து எந்த கலர் ட்ரெஸ் போட போகிறாரு எந்த ட்ரெஸ் வந்து போட போகிறான்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த டார்க் ப்ளூ அண்ட் ரெட் கலர் வந்து மிக்ஸ் ஆன இந்த கலர் தான் வந்து நம்ம ஜான்சினா வந்து போட போகிறாரு. தன்னோட லாஸ்ட் சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்ல ரிட்டையர்மெண்ட் மேட்ச்ல வந்து இதான் வந்து நம்ம ஜான்சினா வந்து போட போகிறாரு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் ஆஃப் வந்து எடுத்துட்டாரு அவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வந்து ஜான்வரியில் தான் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ண போகிறாரு. நம்மளுக்கே வந்து தெரியும் ஏன்னா அவர் வந்து பார்ட் டைமர். அப்படி தான் வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட ஷெடியூல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இப்போ வந்து என்ன கதைன்னா நம்ம பிராக் லெஸ்னரோட WrestleMania 42 ஆப்போனன்ட் வந்து யாராக வந்து இருப்பாங்க. ஸோ 2 நேம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியே வந்து பாசிபிள் 2 மேட்சஸ் வந்து இருக்கு நம்ம பிராக் லெஸ்னருக்கு. ஒரு மேட்ச் வந்து நம்ம பிராக் லெஸ்னர் வெர்சஸ் நம்ம சிஎம் பங்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச். அண்ட் இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் வெர்சஸ் நம்மளோட குந்தர்கான மேட்ச். ஸோ இந்த 2 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி நடக்கலாம் இந்த WrestleMania 42ல. இது வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட மேட்சா வந்து இருக்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎம் பங்க் வெர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்சோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துலாம். இப்போ வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காரு. அண்ட் அவர் வந்து ரூமரா இருக்காரு ஜனவரி 5th அன்னைக்கு நடக்க போற மண்டே நைட் ராலி அவர் வந்து அவரோட டைட்டில் வந்து ரீட்டைன் வந்து பண்ணிடுவார்னு. அண்ட் அப்படியே வந்து அவர் வந்து டைட்டில் வந்து ரீட்டைன் வந்து பண்ணினே இருந்தா அப்போ வந்து மோஸ்ட் லைக்லி நம்ம பிராக் லெஸ்னர் வந்து வரலாம் அந்த டைட்டில் பின்னாடி. அண்ட் நம்ம பிராக் லெஸ்னர் பண்ணா அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பின்னாடி வந்து போகலாம். இல்லைன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து வேற யார் கூடயோ வந்து மேட்ச் பண்ண போறாருன்னா நம்ம வந்து மோஸ்ட் லைக்லி குந்தர் வெர்சஸ் நம்ம பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் கூட வந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ட்ரீம் மேட்ச் கூட. அண்ட் நம்ம குந்தர் வந்து இன்னும் வந்து பிராக் லெஸ்னர் வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் WWE வந்து அதை வந்து பண்ண வைக்கலாம் இந்த WrestleMania 42ல. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.